நித்தமும் பிறக்கிறார் இயேசுபிரான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனித சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகவே அமைந்த நிகழ்வாகும். இவ்வுலகும் மனித சமுதாயமும் ஒவ்வொரு நாளும் பாவத்தில் திளைத்துக் கொண்டிருப்பதாலும், மனிதம் தொலைந்து போனதாலும், மனிதன் சக மனிதனை நேசிக்க மறந்து போனதாலும், சுயநலம் தலைவிரித்தாடுவதாலும் மனிதனின் இயல்பு வாழ்க்கை கேள்விக்குறியாக போய்விட்டது. பல இன்னல்களையும் உபத்திரவங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்குள் மனித குலம் தள்ளப்பட்டது. இவைகளுக்கு மாற்றுதான் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு. இந்த இன்னல்களையும் உபத்திரவங்களையும் மேற்கொண்டு வெற்றி பெறவே ஆண்டவர் இவ்வுலகில் வந்துதித்தார். மானிடரின் பாவத்திற்காக தனது உயிரை கையளித்த இயேசு பிரானின் வருகையும், உலகின் பாவத்திற்காக தமது குமாரனையே கையளிக்க மனமிறங்கிய தந்தையின் உள்ளமும் உண்மையில் திருச்சபைக்கு மட்டுமின்றி உலக மக்கள் அனைவருக்கும் அன்பு எனும் மகத்தான செய்தியை அறிவித்தது. அது ஒவ்வொரு மார்கழி 25 நினைவூட்டப்படுவது உண்மையில் நிறைவானதே. பெத்லஹேமின் ஒரு தொழுவத்தில் எளிமையாக பிறந்த இறைமகன் எளியோர்களிடமே முதலில் அறிமுகமானார். அவரது பிறப்பே இந்த உலகுக்கு மாபெரும் செய்திகளை உணர்த்தியது. எளிமை, அன்பு, பணிவு, மன்னித்தல், இறை வணக்கம், உண்மை, உறுதி என்ற இந்த 7 முக்கிய நற்குணங்களை இயேசுபிரானின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தியது. பாவங்களால் கனத்திருந்த மனிதர்களின் இதயம் புனிதமடையவும், இழி செயல்களால் அழியவிருந்த உலகத்தை அன்பால் காக்கவும் அவதரித்தார் இயேசுபிரான். ஆனால் உண்மையில் அவர் வாழ்க்கை தத்துவம் நமக்கு வெறும் அடையாளங்கள் மட்டுமில்லை. இயேசுவை கொண்டாடுவதைப் போலவே அவருடைய போதனைகளை, நல்லொழுக்கங்களை கொண்டாட வேண்டும் என்பதே நன்மை விளைவிக்கும் மானுட தர்மம். எங்கே அன்பு தழைத்து சக உயிர் மதிக்கப்படுகிறதோ அங்கே இயேசுபிரான் தோன்றுகிறார். எங்கே வேற்றுமைகள் மறக்கப்பட்டு சகிப்புத்தன்மை மேலோங்குகிறதோ அங்கே இயேசுபிரான் பிறக்கிறார். மறக்கவே முடியாத துன்பங்களையும் மன்னித்து ஒருவனை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் நெஞ்சில் இறைமகன் ஒளிர்கிறான். எங்கே துணிவோடு உறுதியோடு சத்தியம் காக்கப்படுகிறதோ அங்கே தேவமைந்தன் வந்து விடுகிறான். எங்கே கருணை சுரந்து ஒரு உயிர் காக்கப்படுகிறதோ அங்கே அழைக்காமலேயே ஆண்டவர் இயேசு தோன்றிவிடுகிறார். இதுவே உண்மை. காலகாலமாய் மரித்தவர் எல்லாம் மண்ணாகி போய்விடும் போது மரித்தவர் உயிர்த்தெழுந்த உன்னத விஷயத்தை உலகுக்கு காண்பித்தவர் இயேசுபிரான் மட்டுமே. அவருடைய தியாகங்களே உலகுக்கு முன்மாதிரியாக இருக்கும் பெரும் பாடங்கள். காய்க்காத அத்தி மரத்துக்கும் கருணை செய்த வள்ளல் இயேசுபிரான். மரணத்தின் வாயிலிலும் சத்தியத்தை கடைபிடித்த தேவசுதன் இயேசு இறுதி நிமிடத்திலும் தன்னை இன்னலுக்கு ஆளாக்கியவர்களை மன்னிக்கச் சொன்னார். தன் தந்தையிடம் பிரார்த்தித்த இணையில்லா அன்பு வடிவம் இயேசுபிரான். எனவே நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுவதே இயேசுபிரானுக்கு நாம் செய்யும் ஆராதனை. இறைமகன் இயேசுபிரான் தோன்றிய இந்த நன்னாளில் ஒழுக்கம், கருணை, உண்மை, அன்பு, பிரார்த்தனை போன்ற நல்ல விஷயங்களை நம் நெஞ்சில் ஏந்திக் கொள்வோம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்கிறார் இயேசுபிரான். அவர் வாழ்வே உலகை உய்விக்கும் ஒரு ஜீவொளி எனலாம். தம்மை போலவே பிறரை அன்பு செய்ய வேண்டும். அமைதிக்காக உழைப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எளிமை கொண்ட எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பணிவுடைய எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிறரை எப்போதும் தாழ்வாக தீர்ப்பிட வேண்டாம். பகைவரையும் அன்பு செய்வதே ஆண்டவனுக்கு பிரியமான செயல். உடல் இச்சையை விலக்குங்கள், திருமண உறவை முறிக்காதீர்கள், கடவுளை நம்பியோர் உலகப் பொருள்கள் மீது பற்று வைக்காதீர்கள் என்று பலவாறு போதித்தார். எண்ணிப்பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் போதித்த அனைத்தும் உலக மகளிர் நல்வாழ்க்கைக்காக இன்றும் பொருந்துவதை. அதனால்தானே உலகின் மணிமுடிகள் எல்லாம் இன்றும் இயேசுவின் முள்முடியின் கீழே பணிந்து நிற்கின்றன. என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்பதன் அர்த்தமே ஒருவனது அன்பும் தியாக வாழ்வும் அவனை என்பது என்றும் மக்கள் மறக்காமல் செய்துவிடும் என்பதுதான். இயேசுவின் வார்த்தைகள் பொய்ப்பதில்லை, அது இறைவனின் வாக்கு. மற்றவரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தேவ தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்பதை எல்லோரும் கடைபிடித்தால் போதும். உலகில் பல பூசல்கள் தீர்ந்துவிடுமே. இறைமகன் பிறந்த இந்நாளில் உலகத்துக்கு ஒரு செய்தியாய் அன்பை வலியுறுத்துவோம். அதுவே கிறிஸ்துவுக்கு நாம் செய்யும் பெரும் காணிக்கை. எங்கே ஓரிருவர் கூடி என்னை ஆராதித்தாலும் அங்கே தோன்றி அருள் செய்வேன் என்று கூறிய இறைவன் இயேசு அன்பு மயமானவன். அவனை இந்நாளில் அன்பாலேயே கொண்டாடுவோம். வேற்றுமைகள் கொண்ட இந்த உலகில் ஒற்றுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, உள்ளார்ந்த அன்போடு தேவன் இயேசுவை கொண்டாடுவோம்.